என்னோட ஆசிரியர்களே, 1987 ஆண்டு டிப்ளமா பட்டம் பெற்ற எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் டெக்ஸ்டைல் மாணவர்களே, குடும்பத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிக பேர் பேசிவிட்டதனாலே குறுகிய காலத்திலே குளித்துக் கொள்கிறேன். காலையிலே பேசும் பொழுது அறுவடை அசோசியேஷனுடைய தலைவர் அவர்களும் முதல்வர் அவர்களும் ஆராய்ச்சி நாயகர்களும் சில கருத்துக்களை கூறினார்கள். இந்த பேச்சிலே சாதனையாளர் பட்டியல் அதிகமாக உள்ளது என்று கூறினார்கள். அதற்கு எல்லோருக்கும் பாராட்டுகள். இதற்கு முன்பாக இதே பாலிடெக்னிக்கிலே பல தொழில் அதிபர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு குறிப்பாக இடம்பெற்றுக் கொள்கிறேன். கோயிலே இருக்கின்ற பெஸ்ட் இன்ஜினியர் கௌரி சங்கர் அவர் ஒரு சாதனையாளர். தொழில் மட்டுமல்ல, பாட சம்பந்தமாகவும் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கார்கள். ஐடாலஜி தெரியும். அதில் ஒரு அதை லிமிட் இருந்தார்கள். அதை சரியில்லை என்று கூறினார்கள். அப்பொழுது இங்கு இருந்த தலைவர்களெல்லாம் கருத்து கேட்ட பொழுது எனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாமல். இந்த 82 ஆண்டு மாணவர்கள் அனைவருக்கும் மேலும் மேலும் உயர்வு ஏற்பட வேண்டும், அவருக்கு சக்தி கொடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I invite anyone of the faculties to report on this. Please. Mr. Lagananda, who is going to answer now? அந்த எல்லாம் பேர் சொல்லி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இதையும் கூப்பிடுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழி என் பேர் பறந்து வச்சோ போது இல்லைன்னா அவர் பேர் தான் என் பேர் நினைக்கிறேன். அதனால யார் இனி ஒன் அப்படின்னாரு, உடனே ஓடி விட்டேன். சான்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நம்மகிட்ட வேலை கிடைக்கிறேன். ஈன்ற பொழுதிலும் பெருவர்க்கும் தன்மகனை சார்ந்தோம் என கேட்ட தாய் என்ற மொழி நம் அனைவருக்கும் தெரியும். முதலில் பேசிய திரு சங்கரன் அவர்கள் மாணவர்களாக தன்னுடைய மகனாக அறிவித்து விட்டார். ஆகவே எங்களுக்கும் எங்கள் மகன் தான். நீங்கள் அனைவரும் சாதனையாளர்கள் என்பதால் சான்றோர்களும் எடுத்துக் கொள்ளலாம். ஆகவே இந்த மொழிக்கேற்ப அனைத்து மாணவர்களும் சாதனையாளர்களாக சான்றோர்களாக இருப்பது எங்களுக்கு சார்ந்த நிச்சயம் தெரியும். இதுவரை பேசியவர்கள் எல்லாம் அதுவும் கீசா பிரபோத்தில் பேசினாரு. சார், நீங்க இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் எடுத்தீங்க, ஷூ போட்டு வரலன்னா ஃபேக்டரி விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, என்னையே கிளாஸ் விட்டு வந்துருக்கீங்க, என்ன விட்டுறாங்க சொல்லியிருக்கீங்க. அப்படியாப்பா? இல்லை சார், அதுதான் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுது. எங்கள் ஒர்க்கர்ஸ்ட்டை எப்படி டிசிப்ளினா இருக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா கூட. அதே மாதிரி அப்படி இன்னொன்னு நான் அடிக்கடி கிளாஸ்லயே எனக்கு சொல்லுவாங்க, இவரை கிளாஸ எனக்கு யாரோ சொல்லி கொடுத்தாங்க, கோ ஃப்ரம் நோன் டு அன்னோன். நீங்க சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிற போது தெரிஞ்ச விஷயத்துல ஆரம்பிக்க அப்படின்னு ஒரு சீனியர் சொன்னாங்க. அதை மனசுல வச்சுட்டு நான் கிளாஸுக்கு போனாங்கன்னா முதல்ல பாடமே ஆரம்பிக்க மாட்டேன். எதையாவது ஒன்று பேசிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு, இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, கவர்மெண்ட் சார் கூட தெரியும் நினைக்கிறேன், அவர்களுடைய மாணவன் தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால கிளாஸ் முடிஞ்சு இதே மாதிரி ஃபைனல் இயர் எழுதி 85 வரும்போது அவர் சொன்னாரு, சார் இன்னைக்காவது நீங்க வேற சப்ஜெக்ட் பார்க்கல சார் அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, உங்களோட இருந்து முடியல பண்ண போறோம்னு. அப்பதான் நாங்கள் இருக்கோம், யாருக்காக அவங்க எல்லாம் கொண்டு வச்சு
நீங்க நல்லபடியாக நடத்துங்க. என்னைக்கு இருந்தாலும் என்னுடைய ஆசிகள் வாழ்த்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு என்னால் இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு செய்தி டிசைன் டிராஃப்டிங் என்ற செக்ஷனிலே மட்டும்தான் மகளிர் பெண்கள் படித்த முதல் பேங்க் எழுதுகிறார். அடுத்ததாக பேசப்படுபவர்கள் யாரேனும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. Merry Christmas and Happy New Year. Right. இந்த டிப்ளமோ படிச்சா படிச்சு அப்படின்னு டாக்டர் நிதின் தேவராஜ் காலேஜ் சொன்னார். உண்மைதான், நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்தது. நான் 80s இருந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் சொல்றது டிப்ளமோ படி, அப்புறம் பிஏ படி, அப்புறம் ஒன்று இஷ்டம். உதாரணத்துக்கு சொல்றேன், என் பையனும் இங்கதான் டிப்ளமோ முடிச்சான், பிஏ முடிச்சான், பிஎம்ஏ ஆட்டோமேட்டிக் படிக்கிறான். என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ பாலிடெக்னிக்ல படிச்சா அதெல்லாம் அந்த காலம் வந்து பிஜி பாலிடெக்னிக் படிக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். ரெண்டாவது இன்னொரு சொல்றேன், நம்ம ப்ரொஃபசர் கோடிசாமி இருக்கிறாங்க சார் வந்து நம்ம காலேஜ்ல வாங்கியார் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்ப பிஜி பாலிடெக்னிக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாலிடெக்னிக் இன் இந்தியான்னு சொல்றாங்க. அது போல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாலிடெக்னிக் இன் இந்தியா இப்ப ராமகிருஷ்ண பாலிடெக்னிக் வந்துட்டு இருக்கு. அதுல அவரோட பிரின்சிபல், அவருக்கு நாம ஓகே ரைட். அதே போல ப்ரொஃபசர் கிருஷ்ணமூர்த்தி சொன்னாரு, செகண்ட் இயர் தேர்ட் இயர் போயில பசங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. எங்களோட சேர் உட்காருவாங்க, டேபிள் உட்காருவாங்க. ஆனா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் கூட நேஷனல் பேங்க் இருந்திருக்கீங்க, ஜாலியா இருந்திருக்கிறீங்க. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிளாஸ்ல நாடகம் போடுறதுலயே ஒரு சிலர் இருப்பாங்க, நைஸா சிரிச்சு கவுக்கிறது சிலர் இருப்பாங்க, அப்படியே பேசி அர்த்தம் கொடுக்கறது வாஜியத்துக்கு இருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இயர் வந்தோடனே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம், எல்லாம் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பாங்க. அது காலேஜில் வேற நிறைய பெரிய பெரிய பசங்க இருப்பாங்க, அந்த பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ராம் பிரகாஷ் மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க, அப்படியே அப்படியே. ஆனாலும் நம்ம காலேஜில் படிக்கிறது எல்லாரும் குறிச்சு வச்சிருக்கணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி. சரிங்க பாருங்க சார். சரியான போட்டி. Good afternoon, my dear students and their families and my dear colleagues. I am one of the happiest persons in this gathering. So this day I never forget in my life. So because I am facing the very good students of this PSG, I am speaking from my heart. So இது மாதிரி பேட்ச் பிஹெச்ல சாதனையாளர்கள் பேட்ச் சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நீங்க இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு இதுவரைக்கும் இருந்த பேட்சஸ் எல்லாம் முடியல. இந்த மீட்டிங் நடத்துறது அது அவ்வளவு ஈஸியா கிடையாது. So அந்த டீம் you formed very well. So definitely you are all the successors. எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நல்ல மாணவர்கள் வேண்டும். 4 தூண்கள் முக்கியம். அதில் ஒரு தூண் நல்ல மாணவர்கள், 2வது நல்ல ஆசிரியர்கள், 3வது தூண் அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ், 4வது மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த 4மே நல்லா இருந்தா தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் நல்லா, அந்த பில்டிங் நல்லா இருக்க முடியும். அது மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸும் டே பை டே க்ரோ ஆகும். ஸோ அந்த 4மே நல்லா இருக்கிறதுனால இந்த சிஏஜி பிளாக் எவ்ரிடே ஸ்டைல்
பிஹெச்டி நம்ம படிச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம், நாங்கள் வேலை செஞ்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ நாங்கள் இது வந்து வெளியே போய் வேலை செய்யும் போது தான் இந்த பிஹெச்டியினுடைய நீங்கள் எப்படி வெளியே போய் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி நம்ம வேலைக்கு போகணும் பிஹெச்டி யாருன்னு தெரியுதோ அதே மாதிரி தான் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸோ பிஹெச்டி ஸ்டாஃபோ எங்கே போனாலும் they will give very good respect to that. இங்க சாதனை அளவுக்கு ஏன் சொல்ல வந்தா இந்த பேட்ச்லேயே more than 70 students are entrepreneurs. They are two very successful entrepreneurs. Even Odisha பார்த்தீங்கன்னா PhD diploma students தான் maximum entrepreneurs. Entrepreneurs listed PhD Odisha பார்த்தீங்கன்னா more than 80% of the entrepreneurs are PhD students. Are teacher line. Thank you very much. Thank you. Ready. Thank you, sir. நண்பர்களே, முதல்வில் சுபத்ர நாயகி அவர்கள் சென்ற எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷனிலே 500க்கு 473 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள். அவருக்கு ஒரு சிறிய நினைவு பரிசை மிஸ்டர் மோகன்குமார் அவர்கள் மோகன்குமார் கேட்கிறார். Gimana, sir? மோகன்குமார் சாருக்கு ஒரு நினைவு பரிசு வழங்குவர் ரமேஷ். ரமேஷ் சக்திவேல் சார். Thank the organizers and everybody for inviting. There are two things that one is I'm able to meet my own students as well as the colleagues, and just wanted to say about one or two things on it. It's already 1 o'clock. One is sports I teach physics, and most of the people remember me because of my showing the right today to these students. And I used to spend even a lot of nights with some of the students. Even New Year beginning, we used to have on E-Block terrace. Okay, when a few students used to come. And I would like to show that I continue that activity. There is a Pinterest Army Club, and I am the president of that. I still continue to show the night sky. So anybody interested can contact me for that one. I just want to say a small prayer. I just long back I heard that prayer in one of the Swamiji's talk, and today I felt the intent for that. And that says, "Oh Lord, give us the serenity to accept what cannot be changed, and give us the courage to change what can be changed. And oh Lord, give us the wisdom to know the difference between what can be changed and what cannot be changed." I wish you all the best. Mr. Jayashankar. Sir, ini bareng, sir. Thank you, sir. Next, for the faculty, Mr. Shankaran. So, I was very happy to be before you here, and you are very well organized. And I thank organizers for organizing these functions so effectively. Maybe the first time the whole thing has been organized very well. So, congrats for you. There is many of your colleagues told there is mentioned that the Asia badge is a very badge which is interacted very well with down here. I also approached that many of the students are very well known to me, and they were talking to me very well. And when I talk about the diploma students, I should tell you that I had the opportunity of taking the classes for the BE also, because I have the same department here. So I used to take classes, I think in 85 for the BE classes also. And because I take the classes for both BE and diploma,
I can know the difference between the two students here. In the PE class, they come with an objective. That is to get a good job, get good marks, and to get the sessions with the teachers. Whereas if you take the diploma here, they come fresh from the SSLC, and even if you talk them, if you just shout it down, still exam children, they don't experience actually. Say, for example, for the basic be a because identity class is be on the first year so 2 points are good. Second year, the Kai below. Third year, also, but this is not against these students here. So the pros students, I think, they stand apart. First year, second year, third year, but still they keep coming. There is always connected with the teachers here, and when they meet the teacher, they talk to you. Thank you so much. Great pleasure meeting all of you after about 25 to 28 years back, and it's a wonderful occasion. Unfortunately, the faculty of our department, electrical, aren't here. Sorry to say that we couldn't, or maybe they weren't able to make themselves for this function. Otherwise, this is for the first time we are meeting electrical, and it's a wonderful function where everybody of us, I still remember Mr. Shankar Narayan, Mr. Shakti, Mr. Ranganathan, who have been a part of our life. Our college memories are very sweet, lying in the bottom of our heart. Thank you. நம்ம பாயிண்டி பார்த்தோம்னா டாக்டர் டிஎம்கே அப்படின்னால எல்லாம் பயந்துருவோம் அந்த காலத்தில். அதே போல கேஆர்பிஎஸ், கௌரி சங்கர், பாலு சுப்பிரமணியம் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு பிஎன்எஸ் இருந்துருங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா டாக்டர் சுப்பையன் சார் வந்தாலே நாங்கள் எதுக்காக போக மாட்டோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நகர்ந்து கீழே போயிடும். பட் இப்போ அப்படி இல்லைங்க. இப்போ வந்து பிரின்சிபல் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுறாங்க. அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு சிச்சுவேஷன். நம்ம சரௌண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நானும் 78 டிப்ளமோ தான் எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தாங்க. எப்படி இருந்தோம், ஆனா இப்ப இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பாருங்க, பார்த்தாதான் எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். நம்ம அந்த காலத்துல 180 ரூபா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டைப்பண்ட் தான் கொடுத்தாங்க. அப்புறம் 29 மேனேஜ்மெண்ட் ஸ்டைப்பண்ட் இந்த மாதிரி இருந்தவங்க இபில போய் சேர்ந்துட்டு எல்லாம் இன்னைக்கு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எல்லாம் சூப்பரண்டிங் இன்ஜினியர்லாம் இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறப்போ நம்ம பசங்களுக்கு ஏன் நம்ம வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்க. அப்புறம் தான் நம்ம இப்போ பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா 4.8 lakhs இப்போ ஃபாரின் கம்பெனில வந்து போயிருக்காங்க. நாட் ஒன்லி எலக்ட்ரிக்கல் எல்லா பிரைஸஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து நம்ம பாலிடெக்னிக்கு நம்ம அந்த காலத்துல நான் ஒர்க் பண்ணாம போயிட்டுனே நான் வருத்தப்பட்டேன் இந்த பேட்ச் பார்த்தோன்னே. ஏன்னா 87ல சேர்ந்தேங்க. அப்பதான் சாரு இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் போட்டாரு. இன்னும் சார் எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர் அவர் தான். சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தான் அப்படின்னு உடனே அவருடைய நோட்ஸ் எடுத்து எனக்கு கொடுத்தாருங்க. அப்புறம் ஒரு வருஷம் எடுத்தேன். 89 பேருக்கு எலக்ட்ரிக்கல் எடுத்துக்கிறேன், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் எடுத்து அப்புறம் மாறிட்டேன். ஏன்னா அது மறக்க முடியாது. நல்ல ஒர்க்கிங் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சிஸ்டா இருந்தாலும் கொஞ்சம் படிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பேட்ச் நீங்க அடுத்த 50 years நீங்க செலிப்ரேட் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க எலக்ட்ரிக்கல் ஸ்டாஃபா நான் வாழ்க்கையில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நினைச்சீங்க அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஏன்னா நான் இருக்கிற மாதிரி ஃபேக்கல்டி கிடையாது, உங்களுக்கு 1 year சீனியர் அவ்வளவுதான். But he is a present faculty also. Present faculty of here. லாஸ்ட் இயர் இதே மாதிரி May 9th
நாங்க எங்க செட்டோட சில்வர் ஜூப்ளி ரீயூனியன் கண்டக்ட் பண்ணோம். அதுல நான் வந்து அந்த டீம்ல செக்ரட்டரி போஸ்ட் என்னை நீதான் எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ணி இங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண சொன்னாங்க. இதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இது நீங்க செகண்ட் டைம் ஆர்கனைஸ் பண்றீங்க வித் ஆல் பிரான்ச்சஸ். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது நாங்க போனதோட இதே மாதிரி கிராஜுவேட் எல்லாம் எப்பவுமே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க டிப்ளமோ பண்ணது இல்லை அப்படின்னு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜிங் ட்ரஸ்டி நாங்க இன்வைட் பண்ணியிருந்தோம் ஃபங்க்ஷன். அப்ப அவர் கேட்டாரு, இன்னும் எவ்வளவு பெரிய காலெல்லாம் கேட்கறீங்க, உங்க ஆளுக்கு கூட்டமே வராதப்பா அப்படின்னாரு. அப்ப இதே மாதிரி இதே ஹாலில் தான் வச்சிருந்தோம் லாஸ்ட் இயர். இதே மாதிரி ஃபுல்லா ஸ்ட்ரென்த் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் எக்ஸ்ட்ரா சேர் போட்டிருந்தோம். கடைசியில் வெளியே கூட்டு வந்து அப்புறமா நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாரு, எப்படியோ இவ்வளவு கூட்டம் செஞ்சுட்டீங்களே. 150 பேட்ச்மேட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது more than 300 மேல வந்தாங்க லாஸ்ட் டைம். So that was the first set is to unite all the team, all batches. நீங்க இப்ப இந்த டான்ஸ் 1 by 1 இப்படி மேல போட்டு டீம் ஒர்க்கா காமிச்ச மாதிரி லாஸ்ட் இயர் நாங்க இருந்தோம்னா 4 பிரான்ச் இருந்ததுனால 4 பேர் நின்று ஒருத்தர் இப்படி கை பிடிச்ச மாதிரி போட்டுனால்தான் எங்க சிம்பல். அது ஒண்ணு. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க வாத்தியார் எல்லாம் வந்துட்டு யாராவது கிராண்ட் ஃபாதர் இருக்காங்களோ அப்படின்னு. லாஸ்ட் செட்ல எங்க இயர்ல பேட்ச்மேட்ல ஒருத்தர் என்னோட கிளாஸ்மேட் ஒரு கிராண்ட் ஃபாதர், he gave me the grandchild also. அதனால அதுல ஒண்ணு கொஞ்சம் யூனிக்கா இருக்குதுங்க. இன்னொன்னு திருப்பி இன்னொரு சின்ன ஒரு கரெக்ஷன் மாதிரி, கரெக்ஷன் இல்ல, இது ஒரு இன்ஃபர்மேஷனா வச்சுக்கோங்க. நாட் தட் ஐ அம் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் ஃபர்ஸ்ட் செட்னு சொன்ன மாதிரி லேடிஸ் சைட்லயே ஃபர்ஸ்ட் செட் டிப்ளமோல அட்மிட் ஆனது எங்க பேட்ச்ல மட்டும்தான். டெக்ஸ்டைல் பிரான்ச்ல 3 லேடிஸ் இருந்தாங்க. சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் சேக். நான் வந்து சொல்றது வந்து கிரிட்டிசைஸா ஒரு தெரியாம போச்சுங்கிறதுக்காக இல்ல. ஜஸ்ட் லேடிஸ் 3 லேடிஸ் அட் ஒன்லி இன் டெக்ஸ்டைல் பிரான்ச், நாட் இன் டிசைன் கிராஃப்டிங் அந்த மாதிரி கிடையாது. சார் இங்க பண்ணுங்க. So now the time is 1:20. So there is another year again by 2:05. 2 மணி 5 நிமிஷத்துக்கு மணி கட்டலாம். Then we can have our next where the students all our mathematics can share their views. அப்புறம் இன்னொரு information. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் we'll be going to the webinar. அங்க சார் ஈவினிங் ப்ரோக்ராம்ஸ்க்காக நம்ம போவோம். I also request all our faculty to join us there. கனெக்ட் சேனல் எல்லாம் வரலாம். இதாகிறதுக்காக 2 பஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு காலேஜ் வந்து 2 பஸ் நம்ம கூட்டி போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு. ஸோ எல்லாரும் திருப்பி நைட் வரைக்கும் பண்ணிடலாம், ட்ரா பண்ணிடலாம். ஆன்லைன் ஏதாவது இறங்கணும் கூட நைட் இறங்கிக்கலாம். மெடிக்கல் டிவைஸ் கம்பெனில அந்த ஃபங்க்ஷனுக்காக மெயினாக வந்தேன். நம்ம எல்லாம் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு சில நண்பர்கள் வந்து நான் தொடர்ந்து இருந்தாலும் சில நண்பர்களோட வந்து இமெயிலில் தொடர்பு இருந்துட்டே இருந்தாலும் நேராக சந்திச்சு எல்லாரையும் ஒரே இடத்துல சந்திக்கிற அந்த சந்தோஷம், அந்த 16 வயது இனிமை காலத்தை திருப்பி அனுபவிக்கிறதுக்குன்னே வந்தேன். அதுக்குதான் நான் எல்லாருமே வரணும்னு நினைக்கிறேன். எல்லாரோட நினைவுகளையும் அந்த காலம் வந்து கண்டிப்பா ஒரு வகையில சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அடே உனக்கு போயிடுச்சா, அதை திருப்பி கொண்டு வந்தோம்னா இங்க வந்திருக்கோம். அதாவது நம்மளுடைய நிறைவு விழா வந்து நம்ம பேசும்போது அந்த டைம்ல வந்து சம்பவம்
ஏதோ ஒரு காரணத்தினால நான் வந்து இந்த ரங்கநாத உட்காந்துட்டு சீட் உட்காந்துருந்தேன். ஸோ நம்ம சொல்லும்போது நான் ஒரு தடவை சொன்னேன், இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் பறவை கேட்டு கொடுத்த மாதிரி எல்லாரும் பறக்க போகிறோம். இதில் சிலர் குருவிகளாக இருக்கலாம், சிலர் வந்து மருந்தாக இருக்கலாம். பட் நம்ம எவ்வளோ உயரமா எவ்வளோ இதாக பறந்தாலும் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காய் சொல்லிக்கணும் எப்பவுமே அப்படின்னு நான் சொன்னேன். கடைசி வந்து நம்ம 25 வருஷம் கழிச்சு நம்ம அந்த நட்பு வந்து கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கு. இந்த டிப்ளமோ கோர்ஸ்ல ஒரு எனக்கு ஒரு இது என்னன்னா, எங்க கூட கிண்டர் கார்டன்ல இருந்து படிச்சவங்க நிறைய பேர் இந்த எங்களோட டிப்ளமோவையும் படிச்சாங்க. ஒரு சிலர் வந்து எங்களோட பிஇ பண்ணாங்க, ஒரு சிலர் எங்களுடைய வேலையும் செஞ்சாங்க. ஸோ அந்த வகையில் வந்து சிலருடைய நட்பு வந்து ரொம்ப கண்டினியூஸாக தொடர்ந்து இருந்தது. அது ஒரு எப்பவுமே வந்து அந்த நினைக்கும் போது வந்து ஒரு சந்தோஷம். அந்த வயது இந்த படித்த காலங்கள் வந்து நாங்களாம் ஆளுநர்கள் சொல்லுவோம். 2ஆம் ஆண்டு பசங்க வச்சு இங்கே வந்து சேர்றது பெரிய விஷயமா இருக்கும். கௌரிசேகர் சொல்கிற மாதிரி இப்போ ரங்கநாதன் வந்து நமக்கு லைஃப்ஸில் வந்து பெரிய கோர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் அவங்க நமக்கு நல்லா அதிகமாக இருக்குங்க. எல்லாரும் வந்து நல்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனத்தையாக இருக்கிறது. இன்னும் தாங்கள் ஒரு தினமலர் மற்றும் செய்திகள் வெளியிட்டதனால் இந்த பத்திரிகை பிரசுரத்தில் அதை சந்தித்து பல நண்பர்கள் அடுத்த வருடமாக கூடும் பொழுது இன்னும் பல நண்பர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த மேடையிலே நாங்கள் எல்லோரும் கடைசி பெஞ்சிலிருந்து வாத்தியாரை விமர்சையில் பார்த்திருந்தோம். தற்சமயம் பரவாயில்லை என் மகன் தைரியமாக வரிசையில் விட்டு செகண்ட் உட்காந்துருக்கா. எப்பவுமே பின்னாடி கலாட்டா பண்ண நம்மளுக்கு கொஞ்சம் அவனை பார்த்த போய் பயமா இருக்கு. எங்க நம்மளோட ஷூட்டிங்ல வந்துருவான்னு என்னுடைய நண்பர்களும் சரி, இந்த ஆர்கனைஸ் செய்த இசை ஆச்சரியமாக எல்லாம் ரொம்பவே நன்றி பெற்றிருக்கேன். ஏன்னா இந்த ஒரு உங்க ஃபேமிலியோட குழந்தைகளோட மறுபடியும் சந்திச்சதுல வந்து மிக மிக மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நான் வந்து ஒரு இளமை பொழுதுதான் மறுபடியும் கல்லூரி கல்விக்கு வந்த மாதிரியும் வாத்தியாரை சந்திச்சா மறுபடியும் அந்த பியர்னஸ் வாத்தியாரை பார்த்து அந்த பியர்னஸ் இப்போ அதை விட்டு போய் கொஞ்சம் ஜஸ்ட் சார் நல்லா இருக்கீங்க இந்த மாதிரி இருக்கா சார், நான் ஈபியில ஏயா இருக்க சார் சொல்லிக்கிறதையும் உங்களை மாதிரி ஆட்களை சந்திச்ச நீங்களும் நம்ம குழந்தைகள் நம்மள மாதிரியே நம்ம குழந்தைங்களையும் பிஎஸ்சிலையும் பெரிய கலெக்டராக ஏஎஸ் ஆக பிஎஸ்சி சீட் பேசுறதுக்கு என்னால் முடிகிற டைம் இல்லை. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடு எங்களோட பிராண்ட் ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு நிறைய பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராடக்ட்ல ஆல்மோஸ்ட் வேர்ல்டு லெவலில் 2nd பிளேஸ்ல இருக்கோம், இன்னொரு ப்ராடக்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கோம். அதளவுக்கு நிறைய பண்ணியிருக்கோம். ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். நம்ம 4 பேர் பார்ட்னர்ஸ் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு நாங்கள் ஆரம்பிச்சு. ஸ்டில் எங்களால் டெவலப் பண்ணி நிறைய பண்ண முடியாததுக்கு காரணம் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த யூனிட்டியும் டீம் ஒர்க்கு தான். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க. ஐம் ஆல்சோ வெரி ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டிங் இன் லைன்ஸ் கிளப் ஆக்டிவிட்டீஸ். அதை பற்றி நான் லாஸ்ட் மீட்டிங்ல நிறைய பேசியிருக்கேன். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் டைம் ஃபார் அதர்ஸ். அதனால ஐ ரிக்வெஸ்ட் அதர்ஸ் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் யுவர் ஃபேமிலி ஆல்சோ. அதனால எதிர்பார்த்தேன் யாரும் வராங்கன்னா நான் முதல்ல வந்தேன். இப்போ தேங்க்யூ. டிசைனிங் கிராஃப்டிங் கோர்ஸில் ஃபஸ்ட்டு பேட்சில் நாங்கள் சேர்ந்தோம். மோஸ்ட் ஆஃப் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் தான் இருப்பாங்க. அதில் நாங்கள் ஒரு 6 பேர் ஜென்ஸ் இருக்கோம். அதில் மோஸ்ட்லி ஒரு 50% ஆஃப் பீப்புள்ஸ் வந்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு செட்டு நாங்கள் ஒரு சில பேரை பார்க்க வரணுங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எனிவே நான் வந்து கவர்மெண்ட் ஐடியில் ட்ரைனிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க்கிங் அட் சேலம். இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஸோ ஏழு மணி நான் கிளம்பி வந்திருக்கேன். ஸோ கவர்மெண்ட் ஐடியில் நான் ஒர்க் பண்ணுறதுனால யாருக்காவது ஒரு உதவி தேவைப்பட்டால் என்னை அணுகினால் மாணவன் வந்து அந்த உதவியை செய்து தருவேன் என்று உறுதி அளிக்கிறேன். சீட்டு வாங்கி கொடுப்பீங்களா? சீட்டு எல்லாம் வேணும் வாங்கி கொடுப்பீங்களா? ஃபுல்லாக மெரிட் தான், காசு எல்லாம் கிடையாது. நம்ம காலேஜ் மாதிரி இல்லை, பியூர் மெரிட். பேச வரணும்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா சேவை சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம்.
டிப்ளமோ இங்கே படித்தேன். எல்லாரும் 3 வருஷம் டிப்ளமோ படிக்கும்போது நான் 2 வருஷம் டிப்ளமோ படித்தேன். +2 இருந்து வந்து லேட்டரல் என்ட்ரி. என்னுடைய நண்பர்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் என்னுடைய பேரை சொல்லி கேட்டீங்கன்னா தெரியாது. நண்பா அப்படின்னா தான் தெரியும். நண்பேண்டா அப்படிங்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க பண்ணிட்டு இருந்த ஒரு வேலை. எல்லாரும் வந்து ஃபார்மலா பேசிட்டு போறீங்க. அப்படி இல்லாம நம்ம படிச்சப்ப நடந்த நிகழ்ச்சிகள், வாஜியார் கிண்டல் பண்ணது, இந்த ராஜ்குமார் டார்ச்சர் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆர்வம். இந்த ராஜ்குமார் இருக்கானே, இவன் வந்து வாஜியார் மட்டும் டார்ச்சர் பண்ணலைங்க, எல்லாரையும் டார்ச்சர் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏறி நின்றுட்டு கடி ஜோக்கு சொல்றதுன்னு ஒரு பரிசு பாருங்க, போன் எடுத்து காலத்துக்கு தெரியாத மாதிரி பேசுறான். ஒரு ஸ்டேஜில் ஏறி நின்றுட்டு ஒரு கதை சொல்றான். அதை நான் திருப்பி சொல்றேன். 2 மணி லேசா மல்லிகை வாசம் வருது, சலங்கை சத்தம் மட்டும் கேட்குது. ஒரு வீட்டுக்குள்ள போனேன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒண்ணும் இல்லை. மேல பார்த்தா மாடி போற படி. முதல் படியில் ஏறிட்டு திரும்பி பார்த்தா ஒண்ணும் இல்லை. 2வது படியில் ஏறிட்டு திரும்பி பார்த்தா ஒரு படி இருந்துச்சு. 3வது படியில் ஏறிட்டு திரும்பி பார்த்தா 2 படி இருந்துச்சு. அவன் சொல்லிட்டே இருக்காங்க, கீழே இருந்து கத்துறேன், நீங்க இப்ப கத்தாரீங்களா, நாங்க கத்திட்டோம், சொல்லிட்டே இருக்கான். சரின்னு ஒரு ஸ்டேஜ்ல வந்து மனசு வந்து, சரிங்க நான் இப்ப இறங்குறேன் அப்படின்ட்டு நான் கீழே இறங்குறேன். பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு படி, மறுபடியும் இறங்குறேன், பின்னாடி திரும்பி பார்த்தா 2 படி. இந்த மாதிரி கால்ச்சர் பண்ண பையன் அந்த பையன். வாஜியார் மட்டும் ஓகே, வெரி குட். இந்த டைம் ஆகும். கண்ணா டைலாக் நண்பன். என்னோட ஃபேவரட் சவுண்ட் எல்லாருமே விரும்பி கேட்கறது. எங்க டெக்ஸ்டைலுக்கு ரொம்ப போர் அடிச்ச சவுண்ட் அது. இருந்தாலும் அது ஒன்று மட்டும் இப்போ கேட்டுக்கிறது எனக்கு என்னங்க, ஒரு சவுண்ட் மட்டும் சொல்றேன். தவளை சவுண்ட். மழை பெய்ஞ்சோன்னு லைட்டா ஆரம்பிச்ச ஹை பிச்சு வரைக்கும் மழை ஆரம்பிக்கும் போது ஒரு தவளையிலிருந்து மழை முடிஞ்சும் போது பாத்தீங்கன்னா அந்த முட்டையில பல தவளைகள் சவுண்டுக்கு அது மாதிரி அந்த சவுண்ட் மட்டும் கேட்போம். ஹார்ஸ் வந்து ஸ்லோ ஸ்டெப்ல இருந்து ரொம்ப ஃபாஸ்டா ஸ்பீட் எடுக்கிற மாதிரி அந்த சவுண்ட் மட்டும். ஆனா இந்த சவுண்ட் பண்ண வித்தியாசமா பண்ணுவேன். ஆனா இது வீட்லயும் நடக்கிற ஒண்ணுதான். எல்லாரும் உறவும் விருப்பப்படுறோம். ஆனா ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்கு வேண்டி ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ளீஸ். யாரெல்லாம் இந்த ஈவினிங் டின்னர் வரை ஓகே, தேங்க்யூ. 2% பண்ணாங்கன்னு சொன்னாங்க. பட் எலக்ட்ரிக்கல் எங்க பார்த்தாலும் எந்த எலக்ட்ரிக்கல் ஈவன் டிகிரி படிக்கிறது கூட அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டாஃப்ஸ் தான் அவாய்ட் அப்பாட் அந்த அளவுக்கு சோசியாலிட்டி இருக்கிறது இல்லை. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் மெயின் இது நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் நம்ம படிக்கும்போது எங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் இல்லாமல் அந்த அளவுக்கு சோசியலாக எங்களுக்கு இல்லை. இருந்தாலும் பட் இந்த ஃபங்க்ஷன் மூலமா எலக்ட்ரிக்கலையும் சேர்த்து வந்து ஒரு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு பண்ணுறீங்கனால நிறைய பேருக்கு நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து நாங்கள் மீட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ ஸ்டார்டட் நான் வந்து ஜாயின் பண்ணும்போது திருச்சியில் ஜாயின் பண்ணேன். சென்னை மேலும் நான் நிறைய பேருக்கு 1.5 years முன்னாடி தான் வந்தேன். கட்டமாக பார்த்துனால தான் ஐ வாஸ் ஏபிள் டு மீட். நிறைய பேருக்கு வந்து பார்க்க முடியுமா ஒரு இதில் இருந்தப்போ. ஸோ திஸ் அக்கேஷன் பிகம் ஒன் ஆஃப் தி ஃபார் மீட்டிங் ஆல் இது. ஒரு சூப்பர்வைசராக ஜாயின் பண்ணி ஒரு மில்ல ஃபேக்டரி மேனேஜராக வெளியில் வந்தேன். 20 years ஒர்க் பண்ணேன். இந்த லாஸ்ட் 5 years பார்த்தீங்கன்னா என்னோட லைன் அப்படியே கொஞ்சம் டைவர்ட் பண்ணி ஜாப்பனீஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனில் ஜாப்பனீஸ் கான்செப்ட் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டேன். பாய் இன்ஸ்டியூட் டெல்லியில். அதில் ஜாப்பனீஸ் கான்செப்ட் இருக்கேன். அதில் என்னோட கிளாஸ்மேட்ஸ் எங்களோட இங்கே படித்தவங்க என் கிளாஸ்மேட்ஸே 3-4 பேர்
எனக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ரெகுலரா. தென் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன், இன்ஸ்டிடியூட்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரி எல்லா லைன்லையுமே டைவர்ட் ஆகி அந்த 5 இயர்ஸ்ங்கிற கான்செப்ட் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். I take this opportunity to, in fact, friends in the event conduct பண்றதுக்கே ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து என் கூட சேர்ந்த ரங்கநாதன், ராமராஜ், ராஜ்குமார், நிதின் தேவராஜன், நரசிம்மன், lot of people have worked with us to make this event. இந்த அளவுக்கு பண்ணது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். We have to give an appreciation to all our friends for being here. அமைதியை பார்த்து ஒர்க் பண்ணி இதில் ஒரு 3 மாசம் ஒர்க் பண்ணி பண்ணதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் செட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். And we hope to repeat the same once again. எனக்கு ஒரு வைஃப், ஒரு பையன், சொல்லுவாங்க கரெக்டா ஒரு வைஃப் சொல்றேன் பிடிசி காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் ட்ரிபிள் படிக்கிறான். ரெண்டாவது பொண்ணு நித்யா அல்வேனியா ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சரண்யா அண்ட் சரண்யன் என்னோட ட்வின்ஸ். நம்ம பேட்ச்லயே பெரிய ஃபேமிலிக்கு பட்டம் கொடுக்கறதுனா அடையமா இந்த ஸ்கோர் கண்டஸ்டன்ட் நினைக்கிறேன். யாரும் போட்டிக்கு வரமாட்டாங்கன்னு நிச்சயம். நான் பிரைம் பவர் சிஸ்டம்ங்கிற கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். என்னோட பிசினஸ் ஜோதிமணி தான் பார்த்துறாங்க. ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆபீஸ்ல மட்டும் இல்ல வீட்லயும் கூட. அவ்வளவுதான். இது ஈவினிங் எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வாங்க. ஆர்கெஸ்ட்ரா இருக்கு, ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் இருக்கு. பேர் வி ரமேஷ், M071. This is my wife Badri Ramesh, is a dietitian. நான் இங்கே டிப்ளமோ முடிச்சுட்டு போஸ்ட் டிப்ளமோ முடிச்சுட்டு கேஎஸ்பியில் இண்டஸ்ட்ரி இன்ஜினியராக இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபார்மிங் தான் பார்த்துருக்கேன். வேற கூட ஏதோ சின்ன சின்ன டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுவேன், அவ்வளோதான். வேற ஹாபிஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேற பெருசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஷூட்டர் ஆல்சோ. I'm holding second place in the South Zone. This is Harini. She's my daughter. She's doing 9th standard. This is the new entrant, latest. Is Rishithita. He's 2 years old. And Avalada. Okay, please. இங்க என்னன்னா ஒரு குறிப்பா சொல்றதுக்கெல்லாம் இல்லை. என்னமோ தெரியல, என்ன என் மேல இவ்வளவு ஒரு அன்பு, ஒரு சைடு சில பேருக்கு என்ன பிடிக்காது ஒரு வேரியஸ் ரீசன். பட் என்னமோ ஒரு அன்பு, அதை என்னால இங்கதான் வெளிப்படுத்த முடியும். வேற எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஜாஸ்தி போட விரும்புறது இல்லை. இது லாஸ்ட்லயும் சரி, இந்த சைடும் சரி, எப்படியோ வரணும்னு சொல்லி வந்துட்டேன். அண்ட் இன்னும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் அஸ் என்சிசி கேடட்ஸ். அந்த இதுல ஒரு ஏரியா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. வந்தவெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு, வெரி க்ளோஸ். அண்ட் என்னோட சில இதெல்லாம் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் சப்போர்ட்டட் மீ மாரலி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த ஃபங்க்ஷனை இவ்வளோ சிறப்பா, இவ்வளோ இதாக பண்றது சாமானியமான விஷயம் கிடையாது. அது சுரேந்திரன் சொன்ன மாதிரி யாரும் குறிப்பிட்ட சில பேர் எல்லாத்தையும் சொல்ல முடியாது லைனா. But many people have contributed, and in particular ரங்கநாதன், சுரேந்திரன் இவங்கெல்லாம் for the past 1 year எந்த இமெயில்ல எல்லா இதுலயும் இது பண்ணி கான்டாக்ட் பண்ணி அவங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணி. ஏன்னா சில பேர்லாம் for various reasons they are not able, they are not inclined to come also. என்னோட பேரு எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கமலோத்சவ சகாய பேரு அலை கமலா. நாங்க எங்க பேட்ச் தான் டிசைன் அண்ட் டிராஃப்டிங்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பெருமை. அந்த பேட்ச்ல எங்க ஸ்டாஃப் எல்லாம் எங்களுக்கு சொல்றாங்க, அப்போ 3D படம் அந்த டைம். ஸோ எங்களுக்கு டிப்ளமோ இன் டிசைன் அண்ட் டிராஃப்டிங், எங்களை 3D படம் அந்த சமயம் குட்டிச்சாத்தான்னு சொல்லுவாங்க ஸ்டாஃப்லாம். அந்த மாதிரி சொல்லி பெட் நேம் மாதிரி தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா எங்களுக்கு சொல்லி தரது, டீச் பண்றதுலாம் அவ்வளோ இதான். அதனாலதான் இப்போவும் எங்களை நாங்க ஸ்டாஃபை பார்த்தா அவ்வளோ மரியாதையா, ஸ்கூல் டீச்சர்ஸை விட இங்க காலேஜ் ஸ்டாஃப் நாங்க எவ்வளோ மரியாதையா அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களும் இப்பவும்
எங்களை பார்த்து பேசுறது பழகுறது, ஈவன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூப்பிட்டா கூட வருவாங்க. அந்த மாதிரி எங்ககிட்ட நடந்துப்பாங்க. என்னோட கணவர் இந்த ஃபங்க்ஷன்ல பெருமையா நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் மீட் பண்ணி பார்க்கணுன்னு கணவர் ஜெரோம் ஜாக் பீட்டர். முதல் பொண்ணு தூங்கிட்டா, ஒரு உடம்பு தெரியல, ஏஞ்சல் மார்ஷலின், இவர் ரிச்சா இன்ஃபேண்டா. நான் இங்கே தான் பிஎஸ்சி டெக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மெக்கானிக்கல் காலேஜ்ல ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாஸ்ட் 15 இயர்ஸா. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். எல்லாம் தூக்கம் மப்புல இருக்கிறீங்களா மேடத்தில் இருக்கிறீங்களான்னு தெரியல. ரெண்டுமே இல்லை, லஞ்செல்லாம் ஹெவியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால தூக்கம் வராது. ஆக்சுவலாக என்னோட பேர் ராஜேந்திரன். நாங்கள் வந்து டிப்ளமா எலக்ட்ரிக்கல் படித்தோம். திருப்பூர்ல இருந்து வந்துட்டு இருந்தோம். இவங்க என்னோட ஒய்ஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிஜிஎஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. டிப்ளமா முடிச்சுட்டு அந்த கையோட சூட்டோட பிஇ படிச்சோம் சிஐடியில. ஒரு 15 இயர்ஸ் ஜாப் பண்ணோம். ஜாப்ல பெருசா ஒன்றும் சாதிக்க முடியல. ஜாப் பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி வேண்டாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் 10 இயர்ஸா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா டென்ஷன் மட்டும் தான் மிச்சம் ஆயிட்டு இருக்குது. பிசினஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாம் இங்க பெருமையா சொல்லிட்டு இருந்தோம், பெரிய லெவல்ல எல்லாரும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அந்த பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா உள்ளது இருக்கும். நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் டென்ஷனே இல்லாம இருக்கணும் அப்படின்னு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு பையன் பிளஸ் 1 படிச்சுட்டு இருக்கான். பொண்ணு வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து என்னன்னா எங்களுக்கு ஒரே ஒரு ஒர்க்கை ரொம்ப அருமையா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா எங்களோட எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் லெக்சரை யாருமே பார்க்க முடியலங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நாங்க வந்து டிப்ளமாக்கு வந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதான் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்திருந்தோம். நீங்க எல்லாமே இங்கிலீஷ்ல, அதே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இங்கிலீஷ் சத்யநாராயணன் சார் தான் இருக்காரு. அவரை பார்த்தா ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. ஆனா ஒண்ணும் புரியல அன்னைக்கு, அதுதான் விஷயம். ஆனா இன்னைக்கு அவரை பார்த்தாரு எனக்கு புரியுது. இன்னைக்கு கொஞ்சம் தமிழ்ல பேசினார் கடைசியில இல்லைங்களா. அதே மாதிரி இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எங்க கிளாஸ்ல வந்து இந்த லாஸ்ட் பெஞ்சில் எப்பவுமே ஒரு பேட்ச் இருக்கும். அதுல 2 மணி நேரம் பேசிட்டு கூட போனாங்க. இன்னைக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனது பெயர் சிவகுமரன். டெக்ஸ்டைல் பேட்ச் 21 இயர்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டில் இருந்தேன். ஃபேக்டரி மேனேஜர்ஸ் இருந்தேன் about 20 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்னுடைய நிர்பந்தத்தினால இந்த நம்ம இப்போ கூடியிருக்கிற 4 பிரான்ச்சுக்கு சம்பந்தப்படாத சிவில் பிரான்ச்சுக்கு, அதாவது சிவில் லைனுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஜாப்ல now I am doing vice president in that company, commercial. ஆல்மோஸ்ட் ப்ரொமோட்டர் சைட்ல இருந்து தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து எல்லாருமே நம்ம வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து மீட் பண்றோம். இதுல வந்து சில பேர் வந்து தங்களோட கருத்துக்களை பரிமாறும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது ரங்கநாதன் சொல்லும் போது கூட சிம்டா டேப் அப்படின்னு ஒரு மேனுஃபேக்சரிங் சொல்லும் போது நான் 95ல வந்து மார்ஷல் டெக்ஸ்டைல்ஸ்ல ஃபேக்டரி மேனேஜரா இருக்கும்போது அவங்களோட ப்ராடக்ட் இன்ட்ரோடக்ஷனுக்காக வந்து என்கிட்ட வந்து கேன்வாசிங் வந்துருந்தாங்க. இப்போ நினைக்கிறேன் நம்மளுடைய செட்ல பேட்ச்மெண்டா இருந்தவரு ஓனர் ஆரம்பிச்ச கம்பெனியோட ப்ராடக்ட் தான் அந்த மாதிரி வந்திருக்கு. பட் அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாததுனால எங்களுக்கு அது தெரியும். இன்னைக்கு அது 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 மாதிரி ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து அந்த ஹைட்ராலிக் ஆயில் சம்பந்தப்பட்ட ஒரு இதை சொல்லிட்டு போனாரு. எங்களுடைய சிவில் லைன்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸுக்கு அந்த ப்ராடக்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் இந்த மாதிரி நிறைய வந்து நல்ல நல்ல நிலைமையில இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் அ ஃப்ரெண்டா ஒரு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியான ஒரு சந்திப்புல கண்டிப்பா நடக்கும். அது இன்னைக்கு நான் வந்து 2-3 சின்ன பாயிண்ட்ஸ் மூலமா நான் பகிர்ந்துக்கிறேன். பிரான்ச்ல படிச்சேன். This is my wife Uma. I have 2 children. My daughter is Sahana and my son is Surya Arnashlingam.
அவங்க 2 பேரும் ஈஷா ஹோம் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ரன் பை ஈஷா ஃபவுண்டேஷன் ஹியர் இன் கோயம்புத்தூர். அவங்க 2 பேரும் ஹாஸ்டல்ல இருக்கிறதுனால இன்னைக்கு வரலைங்க. பிசினஸ் we are agents for Nitco Times and I have a honest insurance service also. அப்புறம் எங்க ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கு. we take part in the operations of the institution. It's called Arunachalingam University. It's in Coimbatore. It's founded by my grandfather. That's all much. Thank you. சிங்களாவிலிருந்து வரேன். என்னால இங்க படிக்க முடியல, ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட் தான். என்னால முடியாம தான் நான் வந்து கடைசியில +2 எழுதி திருப்பி பிஎல் படிச்சு இப்போ அட்வொகேட்டா 15 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் கோயம்புத்தூர்ல. ஒரு பையன் அணியில் வந்து தனியார் கம்பெனியில வேலை செய்யறாங்க. உங்களை எல்லாம் 25 வருஷம் கழிச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட பேட்ச்மேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுல வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த நண்பர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தமிழ் செல்வன். 82E060. நான் ஈவில் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் இன்ஜினியர் இருக்கேன். 24 பேர். ஒன்று பெரியவர் சென்ட் ஜோசப் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சென்ட் பெரியவர். இன்னும் தானப்பிரியா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். இந்த சான்ஸ் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. 82E057. எல்ஜிபியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ரொஃபஷனல் மேனேஜராக. எலக்ட்ரிக்கல் படித்ததாலும் 25 இயர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கேன். தேவாய் சுஜாதா சுரிபி சுப்ரீதி. சுரிபி வந்து 9th இருக்கு, சுப்ரீதி வந்து 4th. தேங்க்யூ. இப்போ முன்னாள் பேசும்போது ஒரு ரங்கநாத் சார் கூட வந்திருப்பார் ஒரு ஸ்கூலுக்கு ரோட்டரி கிளப் சம்பந்தமா. அப்பதான் தெரிஞ்சது. மை சன் சிபி ஸ்டடிங் 5th ஸ்டாண்டர்ட் in Nikita Matriculation School. I am working as assistant engineer in DAV. Thank you. ஹலோ, என்னோட பேர் ஜெய்சங்கருங்க. நான் வந்து ஒரு டெக்ஸ்டைல்ல வந்து எலக்ட்ரிக்கல் 25 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஏஜிஎம்மா வந்து இன்னும் அதே அவங்களோட சிஸ்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா வந்து பவர் ட்ரேடிங் கம்பெனி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஏஜிஎம்மா ஒர்க் பண்ணிருக்காங்க. வைஃப் சொல்லுவாங்க பிரீத்தி சின்ன பொண்ணு வந்து கொஞ்சம் மொக்க போடுதான். அவங்க வந்து சுவாதி பெரிய பொண்ணு 9th படிக்கிறவங்க வந்து அப்பா தேங்க்யூ. லாஸ்ட் 17 இயர்ஸ் வந்து நான் நார்த்ல இருந்தேன். லோக்கல் பைலட்டாக இருக்கேன். சதன் ரயில்வேல கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிட்டு 100%. ப்ரீவியஸ்லி நார்த்ல நான் மகாராஷ்டிரா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஈரோடு வந்துட்டு இப்போ கோயம்புத்தூர் 1 இயர் தான் ஆகுது. லாஸ்ட் இது வரைக்கும் நான் எந்த இதுலையும் கான்டாக்ட் முடியல. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறைய பேருக்கு எனக்கு அடையாளம் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், ரொம்ப சந்தோஷம். இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண ரங்கநாதன் நிறைய முறை கான்டாக்ட் பண்ணாரு. அவர்கிட்ட early morning வர முடியல, லேட்டாக தான் வர முடிஞ்சது. ஆர்கனைஸ் பண்ண ரங்கநாதன் அண்ட் சுரேந்திரன் அண்ட் ஆளுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து படித்தது எலக்ட்ரிக்கல், பட் செய்யறது வேற பிசினஸ் டெக்ஸ்டைல்ல. இது என்னோட வைஃப் யாஸ்மின், என்னோட சன் அப்துல் வஹாப். ஆமாமா, ரொம்ப ஹைட்டா இருக்கா. இது என்னோட டாட்டர் தஸ்லீமா. பிகாம் வந்து +2. everybody. I'm a very shy person in college also. Ramadurai, electrical batch, 82E041. My wife, Dr. Geeta, practicing in Pappadi. And I'm working in Crompton Place, Chennai. We have 2 daughters. Elder daughter is in 10th, Shruti. And she is Samyukta, 5th Chennai. Mrs. Jamuna, she is a beautician. Sneha, 9th standard. Our international yoga competition on the graph. He is Sanjeevi Kumar, 5th standard படிக்கிறாப்ல. நான் வந்து 20 years வந்து சுகுணா மோட்டர்ஸ்ல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருந்தேன். 2.5 years வந்து நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு ஏதாவது இடங்கள் வேணும்னாலும் கொடுங்க. எனக்கு
நிக்க வேணாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நல்லபடியாக பண்ணி கொடுக்குறேன். என் பேர் வி ஆர் செந்தில்குமார். எல்லாரும் செந்தில்குமார் நமித்தன்னு கூப்பிடுவாங்க. நான் என்னோட ரோட் நம்பர் 82M090. ஏன்னா எனக்கு முன்னாடியும் செந்தில் பின்னாடியும் செந்தில் இருந்ததுனால செந்தில்குமார் நமித்தன் வந்திருக்கு. நான் 85 பேட்ச் முடிச்ச அப்புறம் ரத்னா டெக்ஸ்டைல் சொல்லி சித்ராவோட டைரக்டர் ஒரு டெக்ஸ்டைல் வெட்டிங் மிஷின் புதுசா அவங்க வந்து டிசைன் போட்டு ஆரம்பிச்சாங்க. அந்த கம்பெனியில் கொண்டுசாமி சார் தான் சேர்த்துக்கிட்டாரு. 2 வருஷம் அதுக்காக ஒர்க் பண்ணோம். பட் அந்த ப்ராஜெக்ட் சிங்கிள் ஜெர்சி மிஷின் சக்சஸ் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ரேட் வாங்கிட்டு ஒர்க் ஷாப் வச்சிருந்தோம். 9 வரைக்கும் நான் டெக்ஸ்டைல்ஸ் ஹை ஸ்பீட் பேட்டர் மிஷினுக்காக ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் கோயம்புத்தூரோட ஃப்ரெண்டு தெரியும், பேமெண்ட் வாங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடும். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து பேமெண்ட் பெண்டிங் டெக்ஸ்டைல் ப்ராப்ளம் வந்ததுனால என்னோட ஃபேமிலி ட்ரேடாக ஜுவல்லரிக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் எங்கள் ஃபாதருக்கு தான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. அதனால நான் 9 கீழமேட்டில் வந்து ஸ்ரீராம் ஜுவல்லரி ஷாப் ஆரம்பித்தோம். இப்போ 18 இயர்ஸாக நான் ஜுவல்லரி ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். கீழமேட்டில் நாங்கள் தான் நம்பர் 1 கோல்டு சில்வர் எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஸ்டில் ஷோரூமும் ஆரம்பிச்சிருக்கேன். இது தவிர நான் ரொம்ப நாளா ஏஜென்சி ஒன்று போயிட்டு இருக்கோம். எல்சிடி ப்ரொஜெக்டர், ஓவர்கன் டைரக்ட் ப்ரொஜெக்டர், இது எல்லாமே நாங்கள் ஏஜென்சி அன்சாசினி எக்யூப்மெண்ட்ஸோட டீலராக இருக்கோம். அது நான் மேக்ஸிமம் காலேஜ் கோயம்புத்தூர்ல எல்லாரும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இது என்னோட வயசு விஜயலட்சுமி ஹவுஸ் ஒய்ஃப் தான். என் பெரிய பொண்ணு ஐஸ்வர்யா 6th ஸ்டாண்டர்ட், சின்ன பொண்ணு சௌமியா 4th ஸ்டாண்டர்ட், பையன் வந்து 1st ஸ்டாண்டர்ட். அதான் ஓகே.
A favorite name. Hari Prasad Sheke. உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கேம் தான் கொடுக்க போறோம். Oh, very good. Children. Hello. Ball ready? Ball please. Hello. மைக் இல்லாதனால நான் கத்தியே பேசிக்கிறேன். நோ ப்ராப்ளம். என்னோட சவுண்ட் எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குதா? எக்ஸ்கியூஸ் மீ. எல்லாருக்கும் கேக்குதா? சாரி, இது வேற என்னால கத்த முடியாது. ஓகே, இது வந்து பாசிங் த பால் கேம். மியூசிக் போடுவாங்க, பால் பாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மியூசிக் ஸ்டாப் பண்ணும்போது யாரு கையில இருக்கோ அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அந்த கலர்ல இருக்காங்க. So sad, no?
கொஞ்சம் தட்டுங்கள். பாஸ் ஸ்லோவா பண்ணக்கூடாது. மியூசிக் சொல்லும் போது ஆஃப் பண்ணுங்க மியூசிக்க. கிரே கலர் ட்ரெஸ் போட்டவங்க ஓகே. என்ன கலர்? கிரீன் கலர் போட்டவங்க எல்லாம் மியூசிக் ஸ்டார்ட். கரவாசம் வந்து விட்டது. என்ன கலர்? கொஞ்சம் வெளியில போங்க ப்ளீஸ். எல்லாம் கொஞ்சம் வெளியில போங்க ப்ளீஸ். வெளியில என்ன கலர்? முடிச்சிருச்சு. எல்லாம் கரவாசம் ஓஞ்சிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. Okay, start music. Start music. அனுகூல கையில பிடிக்கிற கெட்டியா பிடிக்கிறாங்க. இது என்ன கலர்? பிரவுன் கலர் எல்லாம் வெளியில out. Stop music.
ஓகே கடைசி ரவுண்ட் எல்லாரும் கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. கடைசியா வந்து இந்த கேம்ல கலந்துகிட்டவங்க தான் முதல்ல வருவாங்க நினைக்கிறேன். ஓகே ஸ்டார்ட் மியூசிக். யாரு? ஓகே, 2 பேர் வின்னர்ஸ். ஒருத்தர் வின்னர், ஒருத்தர் ரன்னராகவே வச்சுக்கலாம்.